அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட 2 பிரெட் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து க்யூபாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே உப்பு கொஞ்சம் பெப்பரும் போட்டு நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடயே ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள், ஒரு பாதி தக்காளி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா மேகிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் இப்போ 2 பீஸ் மேகி போட்டிருக்கேன். மேகி போட்டு மேகி மசாலாவும் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் சோயா சாஸ் வேணும்னு ஊற்றிக்கிங்க, இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கும் ப்ரெட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான நூடுல்ஸ்